மத்தியில் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஆ, அப்பாவுடைய வார்த்தையை கேட்க நீங்கள் வந்திருப்பது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மார்ச் மாதத்தில் முதல் நாளில் உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிறது எங்களுக்கு கிடைத்த பாக்கியமாய் கருதுகிறோம். இந்த நிதி ஆண்டினுடைய ஃபினான்ஷியல் இயருடைய கடைசி மாதத்தில் இருக்கிறோம். முதல் தேதியில் இருக்கிறோம். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கண்களை கவனத்தை நம்ம திருப்பலாம். சங்கீதம் 91வது சங்கீதம் 4வது வசனம். சாம்ஸ் 91:4. சங்கீதம் 91:4. அவர் தமது சிறகுகளாலே அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இந்த வசனத்துல அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அவர் செட்டைகளின் கீழே, அந்த வார்த்தையை தான் இப்போ நம்ம தியானிக்க போகிறோம். அண்டர் ஹிஸ் விங்ஸ் இல்லையா, அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். சரி, இப்போ தாவீது இந்த வார்த்தைகளை சொல்லும்போது அவர் இப்படி சொல்லுகிறார், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் தமது செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். ஏன் இப்படி தாவீது சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், தாவீது சவுல் ராஜாவுக்காக காடு மேடெல்லாம் அலைஞ்சு ஓடினார் இல்லையா, தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கொள்ள சவுல் ராஜாவுக்கு பயந்து அவர் காடு மேடெல்லாம் அலைந்து திரிஞ்சார். அப்போ அடிக்கடி அவர் இந்த கண்மலைகளில் போய் ஒளிஞ்சு திரிஞ்சார். கண்மலைகளில், கெபிகளில், இந்த குகைகளெல்லாம் போய் என்ன செஞ்சிருந்தார்னா ஒளிஞ்சிருந்தார் இல்லையா. அப்படி ஒளிந்திருக்கிறப்ப அந்த கண்மலைகள் மேலே தான் அந்த கழுகு கூடு கட்டும் இல்லை. வேதத்தில் பொதுவாக ஒரு நியதி இருக்குது, என்னென்னா பெயர் சொல்லப்படாமல் ஒரு பறவையை குறித்து அது குறிப்பிடப்பட்டிருக்கு, பறவையினுடைய தன்மை, பறவையினுடைய உடல் உறுப்புகள் அதை குறித்து குறிப்பிட்டிருக்கு, பேர் குறிப்பிடலை, பறவையினுடைய பேர் குறிக்கப்படலை, ஆனால் காமனாக ஒரு பறவையை குறித்து, ஒரு பேர்டை குறித்து குறிக்கப்பட்டிருக்குன்னா அது கழுகைத்தான் அதை அடையாளப்படுத்தும். வேதம் முழுவதும் அது கழுகைத்தான் என்ன செய்யணும்னா அடையாளப்படுத்தும். இப்போ இந்த இடத்துல கழுகுன்னு மென்ஷன் பண்ணப்படலை, ஆனால் பேர் குறிப்பிடப்படலைனாலும் அது எதை குறிக்குதுன்னா கழுகைத்தான் அடையாளப்படுத்தும். கழுகு கண்மலைகள் மேலே தான் என்ன செய்யும், கூட கட்டியிருக்கும். கூட கட்டி அங்கே தான் என்ன செய்யும், குஞ்சு பொரிக்கும் இல்லையா. இப்போ தாவீது கண்மலைகளில் போய் அந்த கெபிகளெல்லாம் என்ன செஞ்சிருந்தார்னா அவர் ஒளிஞ்சு திரிஞ்சிருந்தார் இல்லையா. அப்போ தாவீது இந்த ஒரு கழுகினுடைய கூட்டை அவர் என்ன செய்கிறாருன்னா பார்க்குறார். அந்த கழுகை அவர் வாட்ச் பண்ணுறார். ஒரு விஷயம் தாவீது போய் இப்படி கண்மலைகள் மேலே போய் அவர் ஒளிஞ்சிருக்கிறப்ப அங்கே கூடு கட்டி இருக்கிற ஒரு கழுகை, அந்த கழுகினுடைய கூட்டை அவர் என்ன செய்கிறார்னா அவர் கவனிக்கிறார். அதை பார்த்துட்டு தான் அவர் இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி பிளஸ் பண்ணுறார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே நீ என்ன செய்வாய், அடைக்கலம் புகுவாய் இல்லையா. சரி, ஏன் இப்படி தாவீது சொல்றார் அப்படின்னா, இறகு என்பது வேறு, சிறகு என்பது வேறு, செட்டை என்பது வேறு. சரியா, இறகு என்பது வேறு, அது ஃபெதர், ஒரே ஒரு இறகு என்பது வேறு. சிறகு அது ஃபெதர்ஸ், சிறகு என்பது வேறு. செட்டை விங்ஸ் என்பது வேற. எப்படின்னு உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேனே. இறகு அப்படின்னா என்னென்னா, ஒன்னே ஒரு இறகு, கோழி இறகுன்னு சொல்கிறோம்ல, விரல் போல் நீளமாக இருக்கும் இல்லை, நீளமாக இருக்கும். நீ கழுகினுடைய செட்டைகளை பார்த்தீங்கன்னா, அந்த விங்ஸை பார்த்தீங்கன்னா அது ஒன்றே ஒன்று அப்படி தனியாக அது விரல் 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 விரலாக இருக்கும், இப்படி பிரிஞ்சிருக்கும் இல்லையா. இறகு விரல் விரலாக நீளமாக அப்படி பிரிஞ்சிருக்கும். இந்த இறகுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்த தொகுப்பு இருக்கு இல்லையா, ஒரு 7-8 இறகுகள் சேர்ந்ததுக்கு பேர் தான் சிறகு. சரியா, 7-8 இறகுகள் சேர்ந்ததுக்கு பேர் சிறகு, ஃபெதர்ஸ். இந்த சிறகுகள், நிறைய சிறகுகள், அது ஒரு 10 சிறகுகளுடைய தொகுப்பு சேர்ந்ததான் விங்ஸ், செட்டைகள், ரெக்கைன்னு சொல்கிறோம்ல, ரெக்கை. அதாவது இறகுங்கிறது ஒன்றே ஒன்று, சிங்கிள் பீஸ் இருக்கும். பல இறகுகள் சேர்ந்தது சிறகாக மாறுது, பல சிறகுகள் சேர்ந்தது தான் செட்டை, அந்த விங்ஸு இல்லையா. சரி, இப்போ தாவீது சொல்லும்போது அவர் சிறகுகளாலே உன்னை மூடுவார் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, இப்போ தாவீது கண்மலை கெபிகளில் ஒளிஞ்சிருக்கார். இப்போ அவர் பார்க்குறப்ப சாயங்கால நேரத்தில் அந்த கழுகு தன்னுடைய கூட்டில் அமர்ந்திருக்கு, குஞ்சுகள்லாம் அந்த கூட்டில் பொரிச்சு குஞ்சுகள்லாம் இருக்குது.
இந்த சாயங்காலத்துல மலை மேல குளிர் அதிகமாக ஆரம்பிக்கும்ல. கூலிங்ல நீங்க ஹில் ஸ்டேஷன்லாம் போய் பார்த்தீங்கன்னா, சாயங்காலம் ஆக ஆக என்ன செய்யும்? குளிர் அதிகமாக ஆரம்பிக்கும். அப்ப இந்த மலை மேல என்ன செய்யும்னா, குளிர் அதிகமாக அதிகமாக என்ன செய்யும்னா, இந்த கழுகு என்ன செய்யும்? தாய் கழுகு என்ன செய்யும்னா, இந்த குஞ்சுகள் வந்து குளிர்ல என்ன செஞ்சிடக்கூடாது? பாதிக்கப்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக என்ன செய்யும்னா, அந்த அது வந்து அந்த கூட்டினுடைய ஓரத்துல உட்கார்ந்திருக்கும். குஞ்சுகளுக்கு கொண்டு வந்த உணவுகள குடுத்துட்டே உட்கார்ந்திருக்கும். அந்த குளிர ஆரம்பிச்ச உடனே என்ன செய்யும்னா, இந்த குளிர் வந்து அந்த குஞ்சுகள பாதிக்காம இருக்கிறதுக்காக அந்த தாய்க்கழுகு என்ன செய்யும்னா, தன்னுடைய இறகுகள்ல 1, 2 சேர்த்து சிறகு இருக்குல்ல, அந்த சிறகு எடுத்து அந்த அந்த குஞ்சுகள் மேல லேசா அப்படி வச்சு லேசா தேய்ச்சு குடுத்துட்டே இருக்கும். மெதுவா குடுக்கும். ஏன்னா, அப்படி அப்படி இருக்கிறப்ப அந்த வார்ம் உண்டாகும்ல, வெப்பம் உண்டாகும் இல்லையா? அப்ப அந்த குளிர் வந்து அந்த குஞ்சுகள பாதிக்காம இருக்கிறதுக்காக அது என்ன செய்யும்னா, அந்த குஞ்சுகள் மேல வச்சு லேசா அந்த இறகுகளால, அந்த சிறகுகளால என்ன செஞ்சுட்டே இருக்கும், அது தேய்ச்சு குடுத்துட்டே இருக்கும். நேரம் ஆகும்போது இன்னும் 2 இறகுகள அது மேல கொண்டு வரும், வைக்கும். இன்னும் குளிர ஆரம்பிச்ச உடனே இன்னும் கொஞ்சம் அந்த இறகுகள வைக்கும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் குளிர ஆரம்பிச்ச உடனே இன்னும் சில இறகுகள சேர்த்து வச்சு தன்னுடைய சிறகுகள அப்படியே மூட ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் நல்ல கூலிங் ஆயிருச்சு, அதிகமான குளிர் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன செய்யும்னா, டக்குன்னு தன்னுடைய முழு ரெக்கையையும், முழு செட்டைகள அது மேல வச்சு, தன்னுடைய செட்டைகளுக்குள்ள அந்த குஞ்ச என்ன செஞ்சுக்கிறோம், அது இழுத்துக்கொள்ளும். நல்லா கவனிங்களேன். குளிர ஆரம்பிச்ச உடனே 1, 2 இறக அது மேல வைக்குது. அப்புறம் இன்னும் குளிர குளிர இறகுகள சேர்த்து, அந்த சிறக அது மேல அப்படியே வைக்க ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் குளிர ஆரம்பிச்ச உடனே தன்னுடைய முழு செட்டைகளுக்குள்ள இழுத்துக்கொள்ளுது. இல்ல? அத பார்த்துட்டு அவர் தாவீது சொல்றாரு பாருங்க, அந்த குஞ்சுக்கு எவ்வளவு குளிருதோ, அவ்வளவுக்கு ஏற்ப அது அந்த வார்ம் குடுத்துட்டே இருக்கு. இல்ல? அந்த குஞ்சுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு டெம்பரேச்சர் அந்த கூலிங் கூடுதோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அது என்ன செய்யுதுன்னா, அந்த தாய்க்கழுகு அந்த இறகுகளின் எண்ணிக்கைய அது மேல என்ன செஞ்சுட்டே இருக்கு, இன்கிரீஸ் பண்ணி அத மூடிட்டே இருக்கு. அத பார்த்துட்டு தாவீது சொல்றாரு பாருங்க, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். இல்ல? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம நெறைய நேரங்கள்ல என்ன நெனைக்கிறோம்னா, நம்முடைய தேவைகள் நெறையா வரிசையா நம்ம கண்ணு முன்னாடி நிக்குது. இல்ல? அதுவும் இந்த ஃபினான்ஷியல் வருஷம் இயருடைய கடைசி மாசம் இல்ல? டாக்ஸ் கட்டுறதுலேருந்து நெறைய தேவைகள் உங்க கண்ணு முன்னாடி நிக்கும். அ அடுத்த ஃபினான்ஷியல் இயருக்கு என்ன செய்ய போறோம்? இல்லையா? அடுத்த வருஷத்துக்கு என்ன செய்ய போறோம்? டர்ன் ஓவருக்கு என்ன செய்ய போறோம்? பிசினஸ்ல என்ன செய்ய போறோம்? இல்ல குடும்பத்துல என்ன செய்ய போறோம்? பிள்ளைகளுடைய காரியத்துக்கு என்ன செய்ய போறோம்? இல்ல நமக்கு நெறைய தேவைகள் நம்ம கண்ணு முன்னாடி நிக்கும். ஆனா வார்த்தை சொல்லுது, உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த நேரத்துல அந்தந்த சிறகுகள உங்க மேல அமரப் பண்ண அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவையோ, அப்ப கரெக்ட்டா அந்த தேவைக்கு ஏற்ப ஒரு காரியத்த, ஒரு நன்மைய, ஒரு தேவைய சந்திக்கிற ஒரு சிறக உங்க மேல ஒரு இறக உங்க மேல அவர் வைக்கிறதற்கு என்ன உள்ளவராக இருக்கிறார்? வல்லமையுள்ளவரா இருக்கிறார். அதனால அத பார்த்துட்டு தான் தாவீது சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே நான் நெறைய நேரங்கள்ல என் தேவைகள குறிச்சு நான் யோசிக்கிறேன். இதுக்கு என்ன செய்ய போறோம்? திருமணத்துக்கு என்ன செய்ய போறோம்? இந்த வருஷம் பிள்ளைங்க படிப்புக்கு என்ன செய்ய போறேன்? காலேஜ்ல சேர்க்கணுமே, மார்ச் முடியுதே, பிள்ளைங்களுடைய படிப்பு முடியுதே, அடுத்த ஹையர் எஜுகேஷன் போகணுமே, நான் என்ன செய்ய போறேன்? தேவைகளுக்கு என்ன செய்ய போறேன்? காலேஜ் ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே, இன்னும் சில மாதங்கள்ல வந்துருமே, நான் என்ன செய்ய போறேன்? இல்ல டாக்ஸ் கட்டணுமே, இந்த மாசம் வருமானம் குறையுமே, சம்பளத்துல பிடிச்சிருவாங்களே, நான் என்ன செய்ய போறேன்? நான் இந்த இந்த இப்படி நெறைய கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கும். இல்ல? நான் கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், அப்பாவுடைய நாமத்துல சொல்றேன். ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்த மாசமும் சரி, இனி வருகிற வருஷமும் சரி, உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ, அந்தந்த நேரத்துல அந்தந்த சிறகுகள உங்க மேல அவர் சரியாய் அமரப் பண்ண வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நீங்க ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய தேவைகள குறிச்சு, இந்த மாசத்தினுடைய தேவைகள், வருஷத்தினுடைய தேவைகள குறிச்சு ஒரு நாளும் கலங்காதீங்க. உங்களுக்கு தேவையான சிறக ஏற்ற நேரத்துல அப்பா உங்க மேல வைப்பார். இல்ல? அவங்களுக்கு அந்த தேவை ஏற்படுமானால், உங்கள முழுமையா தன்னுடைய சட்டைகளுக்குள்ளே என்ன செஞ்சுக்குருவாராம் அவரு? இழுத்துக் கொள்ளுவார். இல்ல? அப்ப அத பார்த்துட்டு தாவீது சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே இந்த கழுகு அந்த குஞ்சுக்கு எவ்வளவு தேவையோ அத்தனை சிறகுகள அது மேல வச்சுக்கிட்டே இருக்கு. இல்ல? நேரம் ஆக ஆக இருள் சூழ சூழ இன்னும் அந்த அந்த அ ஒ குளிர் கூட கூட அந்த இருள் இன்னும் மலை மேல அதிகமாக அதிகமாக நைட் ஆகுது. டார்க்னஸ் வர 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 சூரியன் மறைய மறைய வெளிச்சம் குறைய குறைய அந்த குளிர் இன்னும் அதிகமாகுது. அப்ப குஞ்சுகள்லாம் குளிர்ல நடுங்க போற நேரம் அது என்ன செய்யுதுன்னா, கரெக்ட்டா அந்த சிறகுகள மேல வச்சுக்கிட்டே இருக்கு வச்சுக்கிட்டே இருக்கு. இல்ல? அதத்தான் நான் சொல்றேன்.
உங்களுடைய உங்களுடைய எதிர்காலம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீங்கள் இப்போ இருந்துட்டு ஃப்யூச்சரை பார்க்குறதுக்கு உங்களுக்கு இருண்டது போல் தெரியலாம். இந்த தேவைக்கு என்ன செய்ய போகிறேன், இந்த தேவைக்கு என்ன செய்ய போகிறேன், இதுக்கு என்ன செய்ய போகிறேன்னு தெரியலாம். உங்களுக்கு வந்து நடுக்கமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், அவர் உங்களுக்கு ஏற்ற சிறகுகளை உங்கள் மேலே அமர பண்ண அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்லை? அப்போ அவர் சொல்கிறார், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். இல்லை? சரி. ஃபஸ்ட்டு வந்து சிறகுகளால் முதல்ல அவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். இல்லை? அதனால் நீங்கள் ஒன்றும் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. என்ன தேவையோ கரெக்டாக அந்தந்த நாளில், நான் இந்த மாதத்துக்கு மட்டும் சொல்லலை, இனி வருகிற மாதங்கள் எல்லாவற்றிலும் சரி, இன்னும் இன்னும் இப்போ 2 மாதம் முடிஞ்சிருக்கு, இந்த மாதமும் சரி, இந்த 10 மாதங்களும் சரி, அவருடைய கரங்கள் எப்படி, அவருடைய கையில் 10 விரல்கள் இருக்கு பாருங்க, ஒவ்வொரு விரலாக அவங்க மேலே வச்சுட்டே வருவார். ஒவ்வொரு இறகா வைப்பார், ஒவ்வொரு சிறகா வைப்பார். உங்களை தன்னுடைய செட்டைகளுக்குள்ள அவர் என்ன செய்வார், இழுத்துட்டே வருவார். அந்தந்த மாசத்துக்கு தேவையானவைகளை அந்தந்த மாதம் கரெக்டா உங்களுக்கு சந்திப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி. அப்ப முதல்ல சொல்லும்போது சொல்றார், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். சரி. அடுத்து சொல்றார், அடுத்த பகுதி வாசிங்க. சங்கீதம் 91:4, Psalms 91:4 வாசிங்க பார்க்கலாம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே, அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அடைக்கலம் புகுவாய். சரி, இந்த பகுதியை பாருங்களேன். இப்ப அடுத்ததுக்கு வரலாம், செட்டைகளுக்கு வரலாம். இல்ல, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். த விங்ஸ் ஆஃப் காட். செட்டைனா என்னன்னு வரலாம். இப்ப 3 காரியத்தை நம்ம இதுல தியானிக்க போறோம். ஒன்று என்ன, அவருடைய சட்டைகள்னா என்ன, தேவனுடைய சட்டைகள்னா என்ன, அதை ஒன்று பார்க்கணும். அந்த தேவனுடைய சட்டைகளுக்குள்ளே எப்படி அடைக்கலம் புகுவது அதை பார்க்கணும். அந்த சட்டைகளுக்குள்ளே அடைக்கலம் புகுவதனால என்ன ஆசீர்வாதம்னு பார்க்க போகிறோம். சரியா? சரி. சட்டைனா என்னன்னு நான் பிறகு சொல்கிறேன். முதல்ல சட்டைகளுக்குள்ள வர்றது என்னன்றதை முதல்ல சொல்லிடுறேன். சரியா? எப்படி வர்றதுங்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறம் சட்டைனா என்னன்னு நான் சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த செட்டை அப்படிங்கிற அந்த விங் அல்லது விங்ஸ், செட்டைகள் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, விங்ஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஹீப்ரூ டிக்ஷனரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்ஸ் டிக்ஷனரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்ஸ் நம்பர் கூட சொல்கிறேனே, ஸ்ட்ராங்ஸ் டிக்ஷனரியில் ஹெச் ஃபார் ஹீப்ரூ, H3670 3670, 3670 வார்த்தை ஸ்ட்ராங்ஸ் டிக்ஷனரியில், ஸ்ட்ராங்ஸ் H3670. சரி, அந்த வார்த்தையை எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன வார்த்தை இருக்குன்னா, கான் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். KAANAF, KAANAF, கான் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். சிங்குலர் ஃபார்மில் சொன்னால், ஒருமையில் சொன்னால் கான் ஆஃப், அதையே பன்மையில் ப்ளூரலில் சொன்னால் கனாஃபே, KAANAFEI, கனாஃபே ப்ளூரல். விங்ஸ் இல்லையா, விங்குன்னா கான் ஆஃப், விங்ஸ்னா கனாஃபே, கனாஃபே எலோஹிம் அப்படின்னு சொல்லுவாங்க. கனாஃபே எலோஹிம் அப்படின்னா தேவனுடைய செட்டைகள் அப்படின்னு அர்த்தம். கனாஃபே எலோஹிம், தேவனுடைய செட்டைகள் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ இந்த கனாஃபே எலோஹிம்னா என்ன, தேவனுடைய செட்டைகள்னா என்னன்னு பார்க்கலாம். சரியா? சரி, இந்த கனாஃப் அப்படிங்கிற வார்த்தைக்கு நீங்கள் ஹீப்ரூ டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா 2 மீனிங் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா, ஒன்று விங், செட்டை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து இன்னொரு அர்த்தம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, வஸ்திரத்தின் ஓரம், கார்னர் ஆஃப் த கார்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 2 அர்த்தம். ஒன்று செட்டை, விங் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அர்த்தம் கார்னர் ஆஃப் த கார்மெண்ட், வஸ்திரத்தினுடைய ஓரம். இப்போ வந்து பறவையோடு சேர்த்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணால் செட்டைன்னு சொல்லிடுவாங்க. கான் ஆஃப் அப்படின்னு வர்ற இடத்துல ஒரு பேர்டு வருதுன்னு வச்சுக்கிறோங்களேன் பைபிளில், உடனே அதை வந்து செட்டைன்னு டிரான்ஸ்லேட் பண்ணிடுவாங்க. அதே நேரத்தில் மனுஷனோடு தொடர்பு படுத்தி வருதுன்னு வச்சுக்கிறோங்களேன், அங்கே வந்து என்ன செஞ்சிருவாங்க, வஸ்திரத்தின் ஓரம்னு டிரான்ஸ்லேட் பண்ணிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு என்னாகும் உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேன், வஸ்திரத்தின் ஓரம்னா என்னென்னு புரியும்படியாக சொல்கிறேன். இப்போ செட்டை அப்படின்னு என்னென்னு பார்க்கணுன்னா உங்களுக்கு வஸ்திரத்தின் ஓரம்னா என்னென்னு தெரியணும். சரியா? அதை உங்களுக்கு நான் விலகி சொல்கிறேனே. என்னாகும் புஸ்தகம் 15வது அதிகாரம் 38, 39 வசனங்கள் வாசிக்கலாம். நம்பர் சாப்டர் 15 verse 38 and 39. நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி, அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே
தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கல்களிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்திற்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளையெல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும். இப்போ ஆண்டவர் இஸ்ரவேலர்கள்ட்ட சொல்லும்போது அவங்க ஆடைகளை எப்படி செய்யணும்னு சொல்றார். அப்படி சொல்லும்போது அவங்களுடைய ஆடைகளுக்கு ஒரு அலங்காரமாக ஒரு காரியத்தை சொல்றார் பாருங்க. உங்கள் வஸ்திரத்தில் ஒரு தொங்கல் வச்சுக்கிறங்க. தொங்கல்னா என்ன? இப்போ சகோதரிகள்லாம் ஷால் போடுறாங்க இல்லையா, சாரியில் ஒரு தொங்கல் விடுறாங்க இல்லையா, இல்லை ராஜாக்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு பர்பிள் கலரில் ஒரு ரெட் கலரில் என்ன செய்வாங்க, ஒரு ஷால் மாதிரி என்ன செய்யும், தொங்கும். அதான் வந்து தொங்கல். அப்போ யூதர்கள், நீங்கள் அரபு நாடுகள்லாம் போனீங்கன்னா இன்றைக்கி பார்க்கலாம். அரபு நாடுகளில் அந்த அரபு ட்ரெஸ்ஸில் ஒரு 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 பகுதியில் என்ன இருக்குன்னா தொங்கல் இருக்கும். ஒரு பகுதி ஒரு ஷால் மாதிரி என்ன செய்யும், தொங்கும். அந்த ஷாலுடைய ஓரத்தில் என்ன செய்வாங்கன்னா இளநீல நாடாவை கட்டியிருப்பாங்க. இதை எபிரேய பாஷையில் ஜிஜித் அப்படின்னு சொல்லுவாங்க. TZIT ZIT டி ஃபார் தமிழ்நாடு, TZIT ZIT, 2 தடவை ZIT ZIT ஜிஜித் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிஜித் அப்படின்னா அந்த இளநீல நாடாவை ஜிஜித் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கூட சொன்னால் இதுக்கு இன்னொரு பேர் கூட உண்டு, ஹெம் ஆஃப் த கார்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. HEM, ஹெம் ஆஃப் த கார்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வஸ்திரத்தினுடைய தொங்கல் இருக்குல்லையே, அந்த தொங்கல், அந்த ஓரம், இதெல்லாம் சேர்த்து வந்து ஹெம் ஆஃப் த கார்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேனே. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு ஆடை இருக்குது, அந்த ஆடையில் ஒரு தொங்கலை வச்சுக்க, அந்த தொங்கலில் கீழே இளநீல நாடாவை கட்டு, இளநீல கலரில் நூலை கட்டு. எதுக்கு அதை கட்ட சொல்கிறாருன்னு கேட்டால், அந்த இளநீல நாடாவை பார்க்குறப்பெல்லாம் என்னுடைய கட்டளைகளும் பிரமாணங்களும் உனக்கு என்ன செய்யும், நினைவுக்கு வரும். நான் என்னெல்லாம் உன்னை செய்ய சொல்லியிருக்கேன்றது உனக்கு என்ன செய்யும், நினைவுக்கு வரும். இப்போ உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்கோமே, நான் வந்து இப்போ ஒரு யூதனுக்கு முன்னாடி நிற்கிறேன். அவர் வந்து தொங்கல் போட்டிருக்காரு, ட்ரெஸ்ஸில் தொங்கல் இருக்குது, அதில் இளநீல நாடா தொங்குது. இப்போ நான் அவர்கிட்ட பேசும்போது அந்த இளநீல நாடாவை பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுன்னா, அவர்கிட்ட நான் ஒரு பொய் சொல்ல போகிறேன்னு வச்சுக்கிறீங்களேன். உடனே என்ன தோணுன்னா, அந்த இளநீல நாடாவை பார்த்தோன்னா அந்த கட்டளை எனக்கு நினைவுக்கு வரும். பொய் சொல்லாதிருப்பாயாக அப்படிங்கிற அந்த கட்டளை வந்து எனக்கு நினைவுக்கு வரும். அப்போ அந்த கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நினைப்பூட்டுறதுக்கு தான், அந்த அடையாளத்துக்கு தான் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தில், அந்த கனாஃப் ஓரத்தில் அந்த தொங்கலை என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்க இல்லையா. அந்த தொங்கல் ஓரத்தில் அந்த அந்த இளநீல நாடாவை என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்க. இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அப்படின்னும் அதை எடுத்துக்கலாம். அல்லது அதே வார்த்தையை இப்படி சொல்லலாம், வஸ்திரத்துக்குள்ள நீ அடைக்கலம் புகுவா, அவருடைய அண்டர்ல நீ வந்துருவ அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கு புரியும்படியா சொல்லனே, அவருடைய செட்டைகளின் கீழே நீ புகுந்துருவ, உள்ள வந்துருவ அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே அவருடைய வஸ்திரத்தின் உள்ள நீ என்ன செஞ்சிருவ, அவருடைய அணைப்பின் கீழே, அரவணைப்பின் கீழே நீ என்ன செஞ்சிருவ, உள்ள வந்துருவ அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதை இன்னும் புரியும்படியா சொல்லனே, சுலபமா சொல்றனே. ரூத் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்களேன். ரூத் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம். ரூத் சாப்டர் 3 verse 9. பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அருண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டையில் படுத்திருக்கிறதை கண்டு, நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத், நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றாள். இப்போ ரூத் வந்து என்ன செய்யறான்னா, போவாஸுடைய பாதத்தில் போய் படுத்துக்கிறா இல்லையா. அப்போ போவாஸ் கேட்குறாரு, நீ யாரு அப்படின்னு எழுந்து கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறா, நான் உம்முடைய அடியாள்னு சொல்லும்போது, உம்முடைய போர்வையை என் மேல் விரியும். தமிழில் எப்படி இருக்குன்னா, நீர் உம்முடைய போர்வையை என் மேலே விரிங்கன்னு இருக்கு இல்லையா. இதே நீங்கள் இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷனில் ESVல பார்த்தீங்கன்னா, இதே வசனத்தை ரூத் புஸ்தகம் 3:9 மட்டும் வாசிங்களா. ESVல வாசிங்க. Who are you? And she answered, I am Ruth your servant. Spread your wings over your servant, for you are a redeemer. Spread your wings. இல்லை, அவர் சொல்கிறா பாருங்க, உம்முடைய செட்டைகளை என் மேலே விரிங்க. தமிழில் போர்வைன்னு இருக்கு இல்லையா. நீங்கள் இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷனில் வாசிங்கன்னா கரெக்டாக அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுடைய செட்டைகளை என் மேலே என்ன செய்யுங்க, விரிங்க இல்லை அவர் சொல்கிறான். இதே வசனத்தை T40 வாசிக்கலாமே, டிரான்ஸ்லேஷன் ஃபார் டிரான்ஸ்லேட்டர்ஸில் வாசிக்கலாமே. ரூத் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம். He asked her,
Who are you? She replied, I'm your servant Ruth. Since you are the one who has a responsibility to take care of someone like me, whose dead husband was your close relative, spread the corner of your cloak over my feet to show that you will marry me. ஸ்ப்ரெட் த கார்னர் ஆஃப் யுவர் கிளாக், இல்லையா? உங்களுடைய வஸ்திரத்தின் கார்னரை, அந்த கானாஃபை என் மேலே விரிங்க. இல்லை, ரூத் என்ன சொல்கிறா, ஹீப்ரூவில் கரெக்டாக சொன்னால், உங்களுடைய கானாஃபை, அந்த வஸ்திரத்தினுடைய கானாஃபை, அந்த தொங்கலை, வஸ்திரத்தினுடைய ஓரத்தை என் மேலே விரிங்க. அதுதான் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். உங்களுடைய செட்டைகளை என் மேலே போடுங்க. இல்லை, இன்னொரு நம்முடைய இதில் போர்வையை என் மேலே போடுங்க. இல்லை, அப்படி இருக்கு. கரெக்டாக சொன்னால் இஎஸ்சி டிரான்ஸ்லேஷனில் உங்களுடைய செட்டைகளை என் மேலே என்ன செய்யுங்க, விரிங்க அப்படின்னு சொல்கிறா. இல்லை, இங்கே ரூத் இப்போ போவாஸுடைய செட்டைகளுக்குள்ளே வர்றா. இல்லை, அந்த விங்ஸுக்குள்ளே, அந்த வஸ்திரத்தின் ஓரத்துக்குள்ளே அவள் என்ன செய்கிறா, வர்றா. சரி, இது பழைய ஏற்பாட்டில். இல்லை, இப்போ புதிய ஏற்பாட்டில் வருவோமே. புதிய ஏற்பாட்டில் ஒரு ஸ்திரீ எப்படி இயேசுவினுடைய அந்த செட்டைகளுக்குள்ளே, இயேசுவினுடைய அந்த விங்ஸுக்குள்ளே அவள் எப்படி வந்தா, அதை பார்க்கலாமே. வாசிங்களேன், மார்க்கு புஸ்தகம் 5வது அதிகாரம் 25வது வசனம் வாசிங்களேன். மார்க் 5:25. மார்க் சாப்டர் 5 verse 25. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளையெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். மார்க்கு புஸ்தகத்தில் வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால்னு இருக்கு. நீங்கள் மத்தேயு லூக்காலெல்லாம் வாச்சிங்கன்னா வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும், அந்த கானாஃபை தொட்டா, உங்களுடைய செட்டைகளை தொட்டா நான் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, இல்லையா? சரி, உங்களுக்கு புரிய முடியாது சொல்கிறேனே. இப்போ ரூத்தும் போவாஸுடைய செட்டைகளுக்குள்ளே வர்றா, சரியா? இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயும் இயேசுனுடைய செட்டைகளுக்குள்ளே வர்றா, விங்ஸுக்குள்ளே, அந்த கானாஃபுக்குள்ளே அவள் வர்றா. எப்படி வர்றாங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க. செட்டை, வஸ்திரத்தின் தொங்கல் ரெண்டும் ஒன்று தான், சரியா? இப்போ செட்டைகளுக்குள்ளே வர்றதுன்னா என்ன, வஸ்திரத்துக்குள்ளே வர்றது, வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறது, இல்லை? இப்போ கவனிங்களேன், இந்த 2 பெண்களும் அந்த செட்டைகளுக்குள்ளே எப்படி வந்தாங்க அப்படின்னா, 2 பேருமே நல்லா கவனிங்களேன். ரூத்தும் போவாஸ்ட்ட சொல்கிறா, உங்களுடைய வஸ்திரத்தை என் மேலே விரிங்க, உங்களுடைய செட்டைகளை என் மேலே விரிங்கன்னு அவ சொல்கிறா, இல்லை? அதே போல் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயும் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன், சுகமாவேன் என்று சொல்லி, அப்போ அந்த செட்டைகளுக்குள்ள எப்படி அடைக்கலம் வர முடியும்னா, நீங்கள் முதல்ல சொல்லணும், என்ன, ஆண்டவரே, உங்களால் தான் எனக்கு ரட்சிப்பு, உங்களால் தான் என்னுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆக போகுது, உங்களால் தான் என்னுடைய கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு வந்திருக்கு, எல்லாமே உங்களால் தான். அப்போ நீங்கள் சொல்லணும், ஆண்டவர்கிட்ட நீங்கள் முதல்ல என்ன செய்யணும், அதை அறிக்கை பண்ணணும். நீங்கள் உங்கள் மனசுலேருந்து, உங்கள் உள்ளத்திலிருந்து அந்த ஏக்கம் வரணும், என்ன, உங்களால் தான் எனக்கு வாழ்வு, இல்லை, உங்களால் தான் எனக்கு வாழ்வு. அப்போ நீங்கள் எப்படி அந்த சட்டைகளுக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொல்லணும். பாருங்கள், 2 எக்ஸாம்பிளை கர்த்தர் வச்சுருக்காரு பாருங்கள். 2 ஸ்திரீகள், இவங்க 2 பேருமே சபைக்கு அடையாளமானவங்க, இல்லை? இப்போ பழைய ஏற்பாட்டில் ரூத்தும் சரி போவாஸுடைய சட்டைகளுக்குள்ளே வர்றாங்க. புதிய ஏற்பாட்டில் பெரும்பாடுள்ள ஸ்திரீயும் இயேசுனுடைய சட்டைகளுக்குள்ளே வர்றா, இல்லை? அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு வர்றா. அப்போ எப்படி இவங்க வர்றாங்கன்னா, இவங்க முதல்ல சொல்கிறாங்க, ஆண்டவரே, உங்களால் தான் எனக்கு எல்லாம், இல்லை? அப்போ இந்த மார்ச் மாதம் முதல் நாளில், இந்த ஃபினான்ஷியல் இயருடைய கடைசி மாதத்தில், அல்லது அடுத்த ஃபினான்ஷியல் இயர் துவங்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதம் முழுவதும் நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே, உங்களால் தான் எனக்கு பிளெஸ்ஸிங், உங்களால் தான் எனக்கு ஆசீர்வாதம். நீங்கள் மற்ற மனிதர்களை காரியங்களை வைக்காதீங்க, மற்ற மனிதர்களை பார்க்காதீங்க, இவங்களால் ஆசீர்வாதம், அவங்களால் ஆசீர்வாதம், இந்த வேலை கிடைச்ச ஆசீர்வாதம், இந்த லேண்டு வித்த ஆசீர்வாதம், அப்படி நினைக்காதீங்க. கர்த்தரால தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, அவர் தன்னுடைய செட்டைகளை உங்கள் மேலே விரிக்க ஆரம்பிச்சிடுவார். அவர் தம்முடைய செட்டைகளை உங்கள் மேலே என்ன செய்வார், விரிக்க ஆரம்பிச்சிடுவார், இல்லையா? அப்போ செட்டைனா என்னன்னு நான் பிறகு சொல்கிறேன். முதல்ல செட்டைகளுக்குள்ளே வர்றது என்னன்றதை முதல்ல சொல்லிடுறேன், சரியா? எப்படி வர்றதுங்கிறத சொல்கிறேன், அதுக்கப்புறம் செட்டைனா என்னன்னு நான் சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். செட்டைகளுக்குள்ளே வர்றதுக்கு என்ன செய்யணும்னா, நீங்கள் தான் எனக்கு எல்லாம் அப்படிங்கிறத அவள் கன்ஃபஸ் பண்ணுறான், இல்லை?
கன்ஃபஸ் பண்ண மாத்திரத்துல அவர் தம்முடைய சட்டைகளை அவங்க மேல விரிக்க ஆரம்பிக்கிறார் இல்லையா? அப்ப முதல் காரியம், சட்டைகளுக்குள்ள நீங்க வரணும்னா நீங்க சொல்லணும். நீங்க அடைக்கலம் புகணும்னா நீங்க சொல்லணும். அந்த 91வது சங்கீத துவக்கத்திலே இருக்கு பார்த்தீங்களா? 2வது வசனத்துல இருக்கு பார்த்தீங்களா? சங்கீதம் 91:2 வாசிங்களேன். சங்கீதம் 91:2 வாசிங்க. சாம்ஸ் 91:2 வாசிங்களேன். சங்கீதம் 91:2 வாசிங்க. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். என்று நீர் என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். இல்ல? அப்ப அடைக்கலம் புகணும்னா என்ன செய்யணும்னா நீங்க முதல்ல சொல்லுங்க. உங்க இருதயத்தின் ஆழத்துல இருந்து நீங்க சொல்லுங்க. இல்ல? நீங்க சொன்ன மாத்திரத்துல நீங்க தான் எனக்கு எல்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அந்த வார்த்தை தான் அவருடைய செட்டைகளை உங்க மேல அவரை விரிக்க வைக்கும். சரியா? சரி, இப்ப அடுத்ததுக்கு வர்றேன். செட்டைனா என்னன்னு சொல்றேன். சரியா? முதல்ல இப்ப வந்து செட்டைனா என்னன்னு சொல்றேன். நீங்க இப்ப சொன்ன உடனே என்ன, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, சொன்ன உடனே அவர் என்ன செய்வார்னா அவருடைய செட்டைகளை உங்க மேல விரிப்பார். இப்ப அவருடைய செட்டைகள்னா என்னன்னு சொல்றேன். அவருடைய செட்டைகள்னா என்னன்னா, செட்டைங்கிற நீங்க வேதத்துல செட்டைன்னு வர்ற இடத்துலலாம் வாசிங்கன்னா பெரும்பாலான இடங்கள்ல வார்த்தையை குறித்து எழுதப்பட்டிருக்கும். நீங்க வாசிங்களேன், எசேயா புஸ்தகம் 10வது அதிகாரம் 14வது வசனம். ஐசையா சாப்டர் 10 verse 14. ஒரு குருவி கூட்டை கண்டுபிடிக்கிறது போல் என் கை ஜனங்களின் ஆஸ்தியை கண்டுபிடித்தது. விட்டுவிடப்பட்ட முட்டைகளை வாரிக்கொள்வது போல் பூமியை எல்லாம் நான் வாரிக்கொண்டேன். ஒருவரும் செட்டையை அசைத்ததும் இல்லை, வாயை திறந்ததுமில்லை, கீச்சென்று சத்தமிட்டதும் இல்லை என்று சொல்லுகிறான். ஒருவரும் தன் செட்டையை அசைத்ததும் இல்லை, தன் வாயை திறந்ததும் இல்லை. அப்ப செட்டைங்கிற நீங்க வேதத்துல செட்டைன்னு வர்ற இடத்துலலாம் வாச்சிங்கன்னா பெரும்பாலான இடங்கள்ல வார்த்தையை குறித்து எழுதப்பட்டிருக்கும். சத்தத்தை குறித்து, பேசுகிற வசனத்தை குறித்து, வார்த்தையை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கும்? எழுதப்பட்டிருக்கும். ஒருவரும் தன் செட்டையை அசைத்ததும் இல்லை, தன் வாயை திறந்ததும் இல்லைங்கிறார். இல்ல? இன்னொரு வசனம் வாசிங்களேன். எசேக்கியேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 24வது வசனம் வாசிங்களேன். எசேக்கியேல் சாப்டர் 1 verse 24. அவைகள் செல்லும்போது அவைகளுடைய செட்டைகளின் இரைச்சலை கேட்டேன். அது பெருவெள்ளத்தின் இரைச்சல் போலவும் சர்வ வல்லவருடைய சத்தம் போலவும் ஒரு இராணுவத்தின் இரைச்சலுக்கு ஒத்த ஆரவாரத்தின் சத்தம் போலவும் இருந்தது. அவைகள் நிற்கும்போது தங்கள் செட்டைகளை தளர விட்டிருந்தன. அந்த கேருபீன்களின் செட்டைகளின் இரைச்சல் வந்து சர்வ வல்லவருடைய சத்தத்தை போல இருந்துச்சான். அப்ப செட்டைகளுக்குள்ள இருந்து வர்ற இரைச்சல் எப்படி இருக்குன்னா சர்வ வல்லவருடைய சத்தத்தை போல இருக்கு. இல்ல? அப்ப செட்டைன்னு வர்ற இடத்துலலாம் அந்த வேர்டு வருது. அவங்க தேவனுடைய வார்த்தையை குறித்து எழுதப்படுது பாருங்க. இல்ல? இன்னொரு வசனம் கூட வாசிங்களேன். எசேக்கியேல் புஸ்தகம் 10வது அதிகாரம் 5வது வசனம். எசேக்கியேல் சாப்டர் 10 verse 5. கேருபீன்களுடைய செட்டைகளின் இரைச்சல் சர்வத்திற்கும் வல்ல தேவன் பேசுகையில் உண்டாகும் சத்தம் போல வெளிப்பிரகாரம் மட்டும் கேட்கப்பட்டது. கேருபீன்களுடைய சட்டைகளின் இரைச்சல் சர்வ வல்லவர் பேசுகிற சத்தம் போல அது என்ன செய்தான்? வெளிப்பிரகாரம் வரைக்கும் என்ன செய்தான்? கேட்கப்பட்டது. அப்ப அந்த செட்டைகள் அப்படின்னு வர்ற இடத்துலலாம் செட்டை வந்து ஆக்டிவா இருக்கு, செட்டை வந்து அப்படி விரிந்து வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல ஃபுல்லா சத்தம் உண்டாகுது. தேவனுடைய சத்தம், வார்த்தை உண்டாகுது இல்லையா? அப்ப தேவனுடைய செட்டைங்கிறது எதை அடையாளப்படுத்துதுன்னா தேவனுடைய வார்த்தையை அடையாளப்படுத்துது இல்லையா? இப்போ உங்களுக்கு புரியும்படியா சொல்றேனே, நீங்க வந்து ஆண்டவரை செட்டைகளுக்குள்ள நம்ம எப்படி அடைக்கலம் புகுவது? ஆண்டவரை நீங்க தான் எனக்கு எல்லாம்னு நீங்க சொல்லணும். வாயினால என்ன செய்யணும்? நீங்க சொல்லணும். நீங்க சொன்னா அவர் தமது செட்டைகளை உங்க மேல என்ன செய்வார்? விரிப்பார். சரி, எப்படி பிரதர் சொல்றீங்க என் மேல அவருடைய செட்டை விரிக்கப்படுதுன்னு எப்படி சொல்றீங்க? அவர் சில வாக்குத்தத்தங்களை, வசனங்களை உங்களோட பேசுவார். இல்ல? உங்களுக்கு சில வார்த்தைகளை கொடுப்பார். இல்ல? நீங்க சொன்ன மாத்திரத்துல அவர் என்ன செய்வார்னா அந்த வசனத்தை நீங்க சொன்ன மாத்திரத்துல தேவனிடத்துல பேசின உடனே சில வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த வாக்குத்தத்தம் உங்க மேல வருதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் தன்னுடைய செட்டையை உங்க மேல விரிக்கிறான்னு அர்த்தம். அவர் தன்னுடைய செட்டை அப்படி உங்க மேல விரிக்கிறதுனால தான் அவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்குது. கர்த்தருடைய வசனம், வார்த்தை உங்களுக்கு சொல்லப்படுது இல்லையா? அப்ப தேவனுடைய செட்டைகளுக்குள்ள நம்ம எப்படி அடைக்கலம் புகுறதுன்னா நம்ம இருதயத்திலிருந்து வாயினால சொல்லணும். நீங்க தான் எனக்கு எல்லாம். இல்ல? ரூத் சொன்ன உடனே இப்ப நல்லா கவனிச்சு பாருங்களேன். ரூத் சொல்றா,
என்ன நீங்கள் வந்து என்னை திருமணம் செஞ்சுக்குங்க, உங்கள் போர்வையை உங்கள் செட்டைகளை எங்கள் மேலே விரிங்க, உங்கள் வஸ்திரத்தின் ஓரத்தை மேலே விரிங்க. உடனே அவன் என்ன சொல்கிறான், அதுக்கு அவர் வந்து போவாஸ் பதில் சொல்கிறார். சரி, ஓகே, நான் உனக்கு இந்த காரியத்தை என்ன செய்கிறேன்னு பதில் சொல்கிறாரு பாருங்க. இயேசு பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவ போய் இவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி போய் தொடுறா பாருங்க. தொட்ட உடனே அவர் திரும்பி என்ன செய்யறாரு, நீ என்ன செய்ய, சமாதானத்தோட என்ன செய்ய, நீ போன்னு சொல்றாரு இல்ல. அப்ப அந்த பெரும்பாடு நீங்கி சுகமாற. அப்ப வந்து அவர் திருப்பி ரிப்பீட்டா என்ன கொடுக்குறாங்க, போவாசும் வார்த்தையை பேசுறாரு, இயேசுவும் என்ன செய்யறாரு, வார்த்தையை கொடுக்குறாரு இல்ல. அப்ப முதல்ல செட்டைகளுக்குள்ள வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நாம அவர்கிட்ட கன்ஃபஸ் பண்ணணும், நீங்க தான் எல்லான்னு. அவர் அதுக்கு அடையாளமா தன்னுடைய செட்டையை நம்ம மேல விரிப்பார். அதாவது வார்த்தைகளை நம்ம மேல கொடுக்க ஆரம்பிப்பார், விரிக்க ஆரம்பிப்பார் இல்ல. வார்த்தை நமக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கும், உண்டாகும். அவருடைய வார்த்தை நம்ம கிட்ட வருதுனாலே என்ன அர்த்தம்னா, அவர் தன்னுடைய செட்டையை அழகா அவங்க மேல என்ன செய்யறாருன்னு அர்த்தம், விரிக்க ஆரம்பிக்கிறார்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இப்ப ஆண்டவருடைய செட்டை எப்படி உங்க மேல வருதுங்கிறது உங்களுக்கு விளங்கிருச்சு இல்லையா? சரி, இப்ப செட்டைகளுக்குள்ள இருக்கிறதுனால நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் இருக்கு, ஒரு 3 காரியத்தை சொல்லி மட்டும் நான் முடிக்கிறேன். செட்டைகளுக்குள்ள விரிக்கிறதுனால என்னெல்லாம் ஆசீர்வாதம் உண்டுன்னா, அந்த செட்டைகளுக்குள்ள நிறைவான பலன் உண்டு. த ஃபுல் ரிவார்டு இல்ல. ரூத் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்களேன். ரூத் சாப்டர் 2 verse 12. உன் செய்யத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அவராலே நிறைவான பலன், த ஃபுல் ரிவார்டு இல்ல. அப்ப ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்லிட்டே இருங்க, ஆண்டவரே உங்களால தான், எல்லாம் உங்களால தான்ப்பா. அவரை சார்ந்து கொண்டே இருங்க. அவர் தன்னுடைய செட்டைகளை உங்க மேல விரிச்சிட்டே இருப்பாரு இல்ல. உங்களுக்கு நிறைவான பலன் உண்டாக ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த மாதம் முழுவதும், வருஷம் முழுவதும் அவங்க மனசை அவரை பார்த்து சொல்லிகிட்டே இருக்கணும், உங்களால் தான் ஆண்டவரே, எல்லா நன்மையும் உங்களால் தான்ப்பா, எல்லா கிருபைகளும் உங்களால் தான், எல்லா சுகமும் உங்களால் தான் இல்லை. அப்போ அவருடைய செட்டைகளுக்குள்ள, அந்த வசனத்துக்குள்ள, வார்த்தைக்குள்ள நிறைவான பலன் இருக்குது, த ஃபுல் ரிவார்டு இல்லையா? சரி, அடுத்து இன்னொரு பிளெஸிங் இருக்குது பாருங்க. அந்த வார்த்தைகளுக்குள்ள, அந்த செட்டைகளுக்கு கீழே ஆரோக்கியம் இருக்கு இல்லை, ஆரோக்கியம் இருக்கு. மல்கியா புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம், மலாக்கி சாப்டர் 4 verse 2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் இல்லை. அந்த வார்த்தை செட்டைகள் வந்து த பிளேஸ் ஆஃப் ஹீலிங் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்களேன். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, இயேசுக்கு பின்னாடி பெரிய கூட்டம் இருக்கு, எல்லாருமே அந்த தொங்கலை வச்சிருக்கிறாங்க, எல்லாருமே அந்த கானாஃப் போட்டிருக்காங்க. யூதர்கள் இயேசு முன்னாடி போறாரு, அவர் மேலேயும் ஒரு வஸ்திரத்தின் தொங்கல் இருக்கு, அவரும் ஒரு கானாஃப் போட்டிருக்காரு இல்லையா. அவருக்கு பின்னாடி பெரிய கூட்டம் போகுது இல்லை. அவங்களும் நிறைய என்ன போட்டிருக்காங்க, எல்லாருக்கும் வஸ்திரத்தின் தொங்கல் இருக்கு, கானாஃப் இருக்கு. ஆனால் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ பார்க்குறா, இங்கே இருக்கிற யார், இந்த நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த கானாஃப் எதுக்கு? கட்டளைகள் பிரமாணங்களை நினைக்கிறது தானே இல்லை. இப்போ இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு முன்னாடி பெரிய கூட்டம் இருக்கு, அவள் பார்க்குறா, எல்லாரும் கானாஃப் போட்டிருக்காங்க, கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நினைப்பூட்டுகிற கானாஃபை போட்டிருக்காங்க. ஆனால் இவ பார்க்கும்போது தெரியுது, ஆனால் அவளுக்கு நல்லா தெரியுது, இவன் என்னுடைய ஊரை சேர்ந்தவன், ஆனால் இவன் என்னெல்லாம் செஞ்சான்னு எனக்கு தெரியும், இவன் என்னுடைய ஊரை சேர்ந்தவன், இவன் இந்த கானாஃப் போட்டிருக்கான், கட்டளைகளையும் பிரமாணங்களை அடையாளப்படுத்துகிற இந்த கானாஃபை போட்டிருக்கான், அந்த செட்டைகளுக்கு அடையாளமான இதை போட்டிருக்கான். ஆனால் இவனால் எனக்கு வாழ்வு கிடைக்க போகிறதில்ல, இந்த வைத்தியனால் எனக்கு வாழ்வு கிடைக்க போகிறதில்ல, அந்த மூப்பனால் எனக்கு, அந்த மூப்பனுடைய கானாஃபை போய் நான் தொட போறது இல்லை இல்லையா. அந்த மூப்பனுடைய கானாஃப்னால எனக்கு, அந்த மூப்பரால் எனக்கு வாழ்வு கிடைக்கல, இவரால் எனக்கு வாழ்வு கிடைக்கல. ஒருவேளை யோசிச்சு பாருங்க, சில பரிசேயர்கள் கூட்டத்தில் இருந்திருக்கலாம், அவங்களும் தொங்கல் போட்டிருப்பாங்க, அந்த பரிசேயனுடைய இதனால எனக்கு என்ன செய்யல, எனக்கு வாழ்வு கிடைக்கல. சதுசேயர் நின்றுருப்பாங்க, அவங்களால எனக்கு சுகம் கிடையாது, அவங்களால எனக்கு வாழ்வு கிடையாது அப்படின்னு யாருடைய கானாஃபையும் தொடாம இவன் என்ன செய்யறானா, நேரா போய் 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 கூட்டத்தை கடந்து 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 இயேசுடைய வஸ்திரத்தின் ஓரத்தினால, அவருடைய செட்டைகளால, அவருடைய கானாஃப்னால தான் எனக்கு சுகம்னு சொல்லி அந்த கானாஃபை பிடிச்சா பாருங்க.
அங்கிருந்து ஆரோக்கியம் புறப்பட்டு வந்தது. அவருடைய அந்த நீதியின் சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கிறது இல்லை. அப்போ நீங்கள் எனக்கு மெடிசின் எடுக்க வேணாம் சொல்லலை, நீங்கள் டாக்டரை பார்க்க வேணாம்னு சொல்லலை. என்னதான் இருந்தாலும் அதெல்லாம் அதன் மத்தியில் நீங்கள் போனால் கூட, அதன் மத்தியில் நீங்கள் நடந்து போனால் கூட, உருவ கடந்து போனால் கூட உங்கள் மைண்டு ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா, அவரால் தான் எனக்கு சுகம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அந்த ஆரோக்கியம் உங்கள் சிரசின் மேலே இறங்கி வர ஆரம்பிச்சிடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் இல்லை? சரி, அப்போ அந்த அந்த சட்டைகளுக்குள்ள ஆரோக்கியம் இருக்குது, த பிளேஸ் ஆஃப் ஹீலிங் இல்லை. அந்த சட்டைகளுக்குள்ள புது பலன் இருக்கிறது, ரினியூடு ஸ்ட்ரென்த், த பிளேஸ் ஆஃப் ரினியூடு ஸ்ட்ரென்த், புதுப்பிக்கப்பட்ட ஒரு பலன் இல்லை. ஏசாயா புஸ்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம் வாசிங்களேன். காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்போ நீங்கள் ஆண்டவரை பார்த்து பேசிட்டே இருங்க, நீங்கள் தான் எனக்கு எல்லா ஆண்டவரேன்னு சொல்லிட்டே இருங்க. அவர் தன்னுடைய சட்டைகளை உங்கள் மேலே விரிச்சிட்டே இருப்பார், உங்களோட வார்த்தையினால் பேசிகிட்டே இருப்பார். அந்த வார்த்தை உங்களுக்கு புதிய பலனை கொடுக்கும். நீங்கள் இந்த வருஷம் முழுவதும் ஓடுவீங்க, நடப்பீங்க, நீங்கள் பறப்பீங்க. ஆனால் ஒரு நாள் நீங்கள் களைத்து போக மாட்டீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் இல்லையா? அப்போ அந்த அந்த சட்டைகளுக்குள்ள ஆரோக்கியம் இருக்குது, புது பலன் இருக்குது, நிறைவான பலன் இருக்குது இல்லை. சரி, அடுத்து கடைசியாக அந்த செட்டைகள் நமக்கு அடைக்கலத்தை தருகிறது இல்லை, த பிளேஸ் ஆஃப் ரெஃப்யூஜ் இல்லை. சங்கீத புஸ்தகம் 57வது சங்கீதம் 1வது வசனம், சாம்ஸ் சாப்டர் 57 verse 1. எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உங்களுடைய செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் இல்லையா? ரெஃப்யூஜாக நான் உள்ளே வந்துடுவேன். ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நான் உங்ககிட்ட என்ன செஞ்சுக்கிடுவேன், நான் உட்காந்துருவேன், உங்ககிட்ட நான் அடைக்கலமாக வந்துடுவேன். தாவீதுதான் சொல்கிறார் இல்லை, உடைய செட்டைகளுக்குள்ளே அடைக்கலம் புகுவாய் இல்லையா? அப்போ அவருடைய செட்டைகளுக்குள்ளே நீங்கள் என்ன செஞ்சுக்கிற முடியும், அடைக்கலம் புக முடியும். அப்போ இந்த மாதத்தில் கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். அவர் உங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ ஒவ்வொரு சிறகாக உங்கள் மேலே அமர பண்ணுவார். நீ அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருங்க, உங்களால் தான் எனக்கு எல்லாம் உண்டாகிறது, எல்லா பிளெஸ்ஸிங்கும் உங்கள் மனசில் இருந்து அந்த ஏக்கம், அந்த வாஞ்சை அப்படி வந்துகிட்டே இருக்கணும். அந்த ஊற்று அப்படியே அவரை பார்த்து சொல்லிகிட்டே இருக்கணும். நீங்கள் தான் ஆண்டவர் எனக்கு எல்லாம், உம்மாலே நீர் என் கோட்டை, என் தேவன், என் அடைக்கலம், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் இல்லை. நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க, அவர் தன்னுடைய செட்டைகளை உங்கள் மேலே அப்படியே விரிக்க ஆரம்பிப்பார். அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? வார்த்தை உங்கள் மேலே என்ன செஞ்சுட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். அப்போ வர 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 உங்களுக்கு என்ன உண்டாகும்? நிறைவான பலன் உண்டாகுது, புதிய பலன் உண்டாகிறது, ஆரோக்கியம் உண்டாகுது, உங்களுக்கு அடைக்கலம் அதுக்குள்ளே இல்லாத, அவருடைய செட்டைகளுக்குள்ள, அவருடைய வார்த்தைக்குள்ள இல்லாத பிளஸ்ஸிங்கே கிடையாது இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்கள் நினைக்காதீங்க, பிரதர் இதெல்லாம் எனக்கு கிடையாது பிரதர், நான் சரியில்லாத ஆள் அப்படிலாம் நினைக்காதீங்க. அவர் செட்டைகளை யார் மேலே விரிப்பா தெரியுமா? கிருபையை நினச்சி, ஆண்டவரை உங்கள் கிருபையினால் ஏன் தகுதி, என்னுடைய திறமை, என்னுடைய நீதி, என்னுடைய காரியத்தை வச்சு கிடையாது ஆண்டவரை, உங்களால் தான் எல்லாம் அப்படி நினைக்கிறாங்க பாருங்க. உங்களுடைய கிருபையினால தான் எனக்கு எல்லாம் வருது அப்படி நினைக்கிறாங்க பாருங்க. அவங்க மேலே தான் தம்முடைய செட்டைகளை அவர் விரிக்கிறார் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா கேருபின் எதன் மேலே செட்டையை விரிக்குன்னா, கிருபாசனத்தின் மேலே தான் செட்டையை விரிக்குது இல்லை. யாத்திரை 25வது அதிகாரம் 20வது வசனம், எக்ஸோடஸ் சாப்டர் 25 verse 20. அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகம் உள்ளவைகளுமாய் இருக்க கடவுது. அந்த கேருபீன்களின் செட்டை கிருபாசனத்தை தான் மூடிச்சான் இல்லை. அப்போ அவர் எதை மூட நினைக்கிறாருன்னா கிருபாசனத்தை. அப்போ நீங்கள் தைரியமாக கிருபாசனத்தண்டே வாங்க, ஆண்டவர்கிட்ட தைரியமாக வாங்க. உங்கள்கிட்ட குற்றம் குறைகள் இருந்தால் கூட தைரியமாக வாங்க. அப்பா என்னுடைய பலவீனங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் எடுத்து போடுங்கன்னு சொல்லுங்கள். உங்களை அவர் புது பலனை கொடுத்து உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணி எடுத்து நிறுத்த என்னவாக இருக்கிறா, வல்லமையிலவராக இருக்கிறார் இல்லை. கிருபையை நீங்கள் சார்ந்து கொள்ளுகிற போது தான், ஆண்டவருடைய பேரன்பை சார்ந்து கொள்ளுகிற போது தான் அந்த செட்டைகளின் கீழே நீங்கள் என்ன செய்ய முடியுது, வர முடியுது இல்லை. சங்கீத புஸ்தகம் 36வது சங்கீதம் 7வது வசனம், சாம்ஸ் சாப்டர் 36 verse 7. உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால தான் மனுபுத்திரர் உடைய செட்டைகளின் கீழே நிழலில் என்ன செய்கிறாங்க, வந்தடைகிறாங்க. அப்போ ஆண்டோடைய கிருபையை நம்பி வாங்க. உங்களுடைய குற்றம் குறைகளை எண்ணி தூரமாக போயிடாதீங்க, அப்பாவை விட்டு தூரமாக விலகிறாதீங்க. ஆண்டோருடைய கிருபையை நம்பி வாங்க.
கண்டிப்பா அவர் தன்னுடைய செட்டைகளை உங்க மேல விரிக்க ஆரம்பிப்பார் இல்லையா? இப்போ முதல் காரியம், அவர் இந்த மாசத்துல, இந்த வருஷத்துல உங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரம், ஒவ்வொரு மாசம் என்னென்ன தேவையோ அந்த சிறகுகளை எல்லாம் உங்க மேல ஒண்ணு ஒண்ணா, ஒண்ணு ஒண்ணா, ஒண்ணு ஒண்ணா அமர பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? அடுத்து வசனம் சொல்லுது, நீங்க அவருடைய செட்டைகளுக்குள்ள அடைக்கலம் புகுவீங்க இல்லையா? தைரியமா கிருபாசனத்தண்டை வாங்க. அவர் உங்க மேல தன்னுடைய செட்டைகளை விரிப்பார். எப்ப விரிப்பார்? நீங்க அவர்ட்ட சொல்லிட்டே இருக்கணும். நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் என் கோட்டை, நீங்க தான் என் அடைக்கலம், என் பெலன், என் கேடகம், என்னுடைய துருகம் நீங்க தான், எனக்கு எல்லாம் நீங்க தான், என் சுகம் நீங்க தான், என் ஆரோக்கியம் நீங்க தான், என் கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு நீங்க தான், எல்லாம் நீங்க தான். நீங்க சொல்லிட்டே இருங்க. அப்பா உங்க மேல தன்னுடைய செட்டைகளை, தன்னுடைய வஸ்திரத்தை உங்க மேல போர்த்த ஆரம்பிப்பார் இல்ல? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப தன்னுடைய வார்த்தைகளை ஒண்ணு ஒண்ணா உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். அந்த வார்த்தையை கொடுக்க கொடுக்க அந்த செட்டைகள் உங்க மேல வந்து விழ விழ விழ, வஸ்திரத்தினுடைய தொங்கல் உங்க மேல விழ 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 இல்லையா? உங்களுக்குள்ள புது பலன் உண்டாக ஆரம்பிக்கும், ஆரோக்கியம் உண்டாக ஆரம்பிக்கும் இல்ல? நிறைவான பலன். யோசிச்சு பாருங்க, ரூத்துக்கு வேலைக்காரியா வந்தவளை ஒரு பெரிய நிறைவான பலனை கொடுத்தது போல அப்பா உங்களுக்கு அந்த நிறைவான பலன் இந்த வருஷத்துல கட்டளையிடுவா. அவரே எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும், விக்கினங்கள்ல இருந்தும் உங்களை விலக்கி காக்கிற அடைக்கலமா இருப்பார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? சரி, நான் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, உங்க சமூகத்துல வருகிறோம்ப்பா. ஆண்டவரே, உங்க பிள்ளைகளை நாங்க மனதார பிளஸ் பண்றோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்க ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இப்ப ஆண்டவரே அப்பா, நாங்க தேவனுடைய செட்டைகளுக்குள்ள, உங்க நிழலுக்குள்ள வருகிறோம்னு நாங்க டிக்ளேர் பண்றோம். ஆண்டவரே, கனாஃபே எலோஹிமுக்குள்ள நாங்க வருகிறோம்னு நாங்க டிக்ளேர் பண்றோம். இப்ப நாங்க செய்கிற ஜெபத்தை, இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பக்கத்தில் நின்று, அவங்களுக்கு பக்கத்தில் அவங்க மேலே உங்கள் செட்டைகளை விரித்து, உங்கள் வஸ்திரத்தின் தொங்கலை அவங்க மேலே போட்டு, எப்படி தேவாலயம் முழுவதும் உடைய வஸ்திரத்தின் தொங்கலால் நிறைந்திருந்ததோ அதை போல் உங்கள் பிள்ளைங்கள் மேலே அந்த வஸ்திரத்தின் தொங்கலை விரித்து, ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை நீங்கள் கேட்குறீங்கிற நம்பிக்கையோடு கவனாவோடு நான் வருகிறேன். ஆண்டவரே, மனதார உங்கள் பிள்ளைகளை நான் பிளஸ் பண்ணுறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த மாதத்தில் ஆண்டவரே, இனி வருஷத்தின் முடிவு பரியந்தம் அல்லது வரப்போகிற இந்த நிதி ஆண்டுல உங்க பிள்ளைங்கள் மேல ஒவ்வொரு சிறகாய் அமருவதாக. உங்க பிள்ளைங்களுக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். ஒவ்வொரு இறகுகளாய் உங்க பிள்ளைங்க மேல வந்து அமரட்டும்னு நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. உங்க பிள்ளைகளுடைய இருதயம் எல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடட்டும். தாவீது சொன்னது போல, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன்னு சொன்னது போல, உங்க பிள்ளைங்க உங்க மேல வச்சிருக்கிற விசுவாசத்தை அறிக்கையிட்டு கொண்டே இருக்கட்டும், சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். நீங்க உங்களுடைய செட்டைகளை உங்க பிள்ளைங்க மேல விரிச்சு கொண்டே இருங்க ஆண்டவரே. உங்க வார்த்தைகளை உங்க பிள்ளைகள் மேல விரித்து கொண்டே இருங்க. உங்களுடைய செட்டைகளால் உங்க பிள்ளைகளை அரவணைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்க அப்படி செய்ய போற கிருபைக்காக நாங்க நன்றி சொல்றோம். அந்த செட்டைகளுக்குள்ள, உங்க வார்த்தைக்குள்ள உங்க பிள்ளைகளுக்கு நிறைவான பலன் உண்டு ஆண்டவரே. உங்க பிள்ளைங்க புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் நாங்க டிக்ளேர் பண்றோம் ஆண்டவரே. உங்க பிள்ளைகளுக்கு இந்த வருஷத்துல, இந்த மாசத்துலயும் இந்த வருஷத்துலயும் நல்ல ஆரோக்கியம் உண்டாயிருக்கும்னு நாங்க டிக்ளேர் பண்றோம் ஆண்டவரே. உங்க பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் முழுவதும் நல்ல அடைக்கலம் உண்டாயிருக்கும், தீங்கு அணுகாதுன்னு நாங்க டிக்ளேர் பண்றோம்ப்பா. அப்படி சொல்லி உங்க பிள்ளைகளை மனதார பிளஸ் பண்றோம். இந்த மாதமும் வரப்போகிற நிதி ஆண்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அடைக்கலத்தின் வருஷமா இருப்பதாக, இது அடைக்கலத்தின் மாதமாக இருப்பதாக, த மந்த் ஆஃப் கனாஃபே எலோஹிமாக இது இருக்கட்டும்னு சொல்லி பிளஸ் பண்றோம்ப்பா. நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, செய்வீங்க, நாங்க நம்புறோம். உங்க பிள்ளைகள் வீட்டுல தானியமும் திராட்சரசமும் குறைவில்லாது இருக்கட்டும். உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளை நாங்க மனதார பிளஸ் பண்றோம்ப்பா. ஒரு தீங்கும் அணுகாமல் பார்த்துக்கொள்ளும். நீங்க செய்வீங்க, நாங்க நம்புறோம். இவை எல்லாவற்றையும் அப்படியே உங்க கரங்களை சரண்டர் பண்றோம். இந்த எல்லா எங்களுடைய ஜெபத்தையும் வார்த்தைகளையும் நீங்க கேட்டு ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக, அவர்கள் எல்லைகளுக்கு நேராக உடைய 2 கரங்களை நீர் விரித்து, உடைய வார்த்தையை நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நேராய் பிரகடனம் பண்ணி, உடைய சட்டைகளை அவர்களுக்கு நேராய் உயர விரித்து, ஆண்டவரே உங்க பிள்ளைகளை பார்த்து நீங்க இப்ப ஆண்டவரே எங்க ஜெபத்துக்கு வார்த்தைகளுக்கு ஆமென்னு சொன்னதற்காக, அப்படியே ஆகட்டும் என்று சொன்னதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you.